அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தான் இந்த மாதிரி சோதனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குதோ, ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, அதே போல் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வருது. அதாவது ஏதாவது ஒரு கவலை குழப்பம் இந்த மாதிரியே போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் வாழ்க்கையே விரக்தியாக இருக்குது. எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, எப்போதான் விடிவு காலம் பிறக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் செஞ்சிங்கன்னாவே அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமையவிருக்குது. நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, நாளை மார்ச் மாதத்தின் 27ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஸ்ரீராம நவமி நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது ஸ்ரீராமர் ஜன்மித்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி திதி அன்னைக்கு, அதுவும் வளர்பிறை நவமி திதியில் வருங்க. மேலும் புனர்பூச நட்சத்திரத்தோடு இணைஞ்சிருக்கணும். இதை தான் ராமநவமி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இந்த நவமி திதிங்கிறது இன்று மதியம் 2:57 அப்படிங்கும்போதே தொடங்கிடுது. இது நாளை மதியம் 12:52 வரைக்கும் இருக்குது. அப்போ பங்குனி நவமின்னு இன்றைக்கே நமக்கு வந்துடுதே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் தான் இரவு 7:05 வரைக்கும் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் அதுக்கு மேலே தான் தொடங்குது. இது இரவு 7:06 அப்படிங்கும்போது தொடங்கிட்டு நாளை மாலை 5:48 வரைக்கும் இருக்குது. அப்போ சூரிய உதயத்தின் போதுன்னு கணக்கெடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு அந்த நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் நமக்கு கரெக்டாக பொருந்தி வந்திருக்குது. அதனால் நாளைய நாளை தான் நம்ம ஸ்ரீராம நவமியாக கொண்டாடணும். மேலும் இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய 9வது நாள், நிறைவு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களில் ஒன்றாவது நீங்கள் பூஜை அறையில் வைங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதுலேயே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வளமான வாழ்க்கை அமைவதற்கு ஒரே ஒரு நிமிஷம் நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், மேஜிக் போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னே சொல்லலாம். 2 மணிக்கு அந்த பதிவு போட்டிருந்தேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இது ஸ்ரீராம நவமியினுடைய அடுத்த பதிவு. இது எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பொதுவாக ஸ்ரீராம நவமினா நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. சிலர் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அல்லது ஸ்ரீராமர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வாங்க, இல்லைனா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் வீட்டிலேயே பூஜை அறையில் ஸ்ரீராமர் படத்தை அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி செய்கிறவங்களும் நான் இப்போ சொல்லக்கூடியது செய்யலாம். இல்லைங்க அந்த அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது, எனக்கு ஏதாவது சிம்பிளான ஒரு மெத்தடு கொடுங்க, இதன் மூலமாகவே எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை செய்யலாம். இதுக்கு ரூல்ஸுன்னு பார்க்கும்போது ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். ஏன்னா வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதனுடைய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இப்போ நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு அமோகமான பலனை கொடுக்கும். எதற்கு நிகரான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்ததற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது சிவபெருமான் நமக்கு அருளியது அப்படின்னே சொல்லலாம். மேலும் நான் இப்போ சொல்ல போகிறத நீங்கள் 3 முறை சொன்னீங்க அப்படின்னா 1000 முறை சொன்னதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. பீரியட்ஸ் டைமில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குளித்து முடித்த பிறகு தாராளமாக இதை சொல்லலாம். வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை, ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இதை சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாளைக்கு விரதம் இருப்பாங்க. அவங்களாம் இந்த வீடியோவை லேட்டாக பார்த்தாலுமே உணவு எது எடுத்துக்க அப்படிங்கும்போது தாராளமாக இதை சொல்லலாம். அடுத்து ஒரு சிலர் அசைவம் சாப்பிட்ற மாதிரி ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சொன்னீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரணனே.
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரணனே ஸ்ரீராமநாமவரணனே ஓம் நமேதி. இதுதாங்க. இது பார்த்திங்கன்னா சிவபெருமான் நமக்கு கொடுத்த அற்புதமான ராம மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்ததற்குண்டான பலன் வந்து கிடைக்கும். மேலும் ஒரு முறை நம்ம ராமா அப்படின்னு சொன்னோம்னா அப்படின்னா 10 முறை சொன்னதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 3 முறை ராம 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 அப்படின்னு சொல்லும்போது 10 × 10 × 10ன்னு 1000 முறை சொன்னதற்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனாக பிறவி எடுத்து அதுவும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பட்ட எல்லா கஷ்டத்தையும் எந்த மாதிரி அணுகணும், எப்படி அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத உணர்த்தியவர்னு பார்க்கும்போது ஸ்ரீராமரை வந்து சொல்லலாம். ஏன்னா மகாவிஷ்ணுவுடைய 9 அவதாரங்களில் ஒரு மனித பிறவி எடுத்த அவதாரங்கள் வந்து நிறைய இருக்குது. பரசுராமர், கிருஷ்ணாவதாரன் எல்லாம் வந்து சொல்லலாம். இருந்தாலும் பரசுராமர் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் வந்து இல்லை, சன்னியாசத்தில் வந்து இருந்தார். மேலும் கிருஷ்ண பரமாத்மா பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தன்னுடைய அந்த லீலைகளை வந்து காட்டியிருப்பார், மாயாஜாலங்கள் வந்து புரிஞ்சிருப்பார். ஆனால் ஸ்ரீராமர் அவதாரத்தில் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டார். நாம் எப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பார். ஸோ நம்மளுடைய மனுஷ வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக அவர் வந்து உணர்ந்திருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை முன் வச்சவங்கும் போது கண்டிப்பாக அது நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும், கோயிலில் வழிபாடு செஞ்சாலும், இல்லை வழிபாடு செய்யவே முடியாமல் போனாலும் கூட காலையில் குளித்த உடனேயோ வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லி உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. கட்டாயம் ஸ்ரீராமருடைய அருளால் உங்களுடைய விருப்பங்கள் யாவும் வந்து பூர்த்தியாகும். இனி உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்பிக்கையோடு சொல்லி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.